வளர்ந்தவனா இருந்தால் இல்லாட்டி குடும்பத்தில் ஒத்தராக வளர்ந்ததா இருந்தால் இப்படியான முஷ்கலை தீர்ப்பு கொடுக்கிறது நான் தெளிவு காட்டின மாதிரி இந்த விடயம் ஏந்த இன்டர்நெட் வெப்சைட்ல நான் தெளிவாக போட்டிருக்கிறேன். واما كيف ارضاء الكبير فكما يفهم العقلاء وكما نص عليه العلماء ان المرأة تهلب في اناء ويسقاه بعد ذلك الكبير. அதை பால் ஊற்றுகிற வழிமுறை பெரியொத்தருக்கு வழிமுறை இருந்தால் புத்திசாலியர்கள் மாதிரியும் உலமாக்கள் சொல்லிருக்க மாதிரி இருந்தால் பெண்மணி அது பாலை ஒரு கோப்பலை போட்டு கொடுக்கிறது. வயஸ்காஹு பஅத தாலிகல் கபீர், அதுக்கு பின்னால் அந்த பெரியொத்தருக்கு கொடுக்க குடிக்கிறது. قال ابن عبد البر சொல்லிருக்கிறது ஹாகதா இர்தாஉல் கபீர் கமா ذكر, இப்படித்தான் பெரியவங்களுக்கு நாங்க பார்க்கணும் சொன்ன மாதிரி யஹ்லுபு லஹுல் லபன் வயஸ்காஹு, அது பாலை யஹ்லுபுல பாலை எடுத்து அது கோப்பையில போட்டு கொடுக்கணும் குடிக்கிறதுக்கு. வம்மா அன் தல்கமஹுல் மக்ஸதிஹா கமா தஸ்னு பித்ஃபில் ஃபலா, பெண்மணியுடைய மாற்றத்திலே ஒரு குழந்தை வாயை போட்டு குடிக்கிற மாதிரி அது கிடையாது. இவ்வளவு மகள் சட்டமாக சொல்லிட்டாங்க. என்னதாலிக்க லா யஹல்லு இந்த ஜமாஅத்துல் உலமா, என்ற உலமாக்கள் கூட்டங்கள்ல இது ஹலாலானதல்ல. وقد اجمع فقهاء الامصار على تحريم ما يشرب الغلام الصغير من لبن المرأة وان لم يمسه من ثديها. அதே போல ஒரு குழந்தை ஒரு பெண்ணுடைய பாலை குடிக்கின்றால் அவருடைய மாப்பத்திலே படாமல் குடிக்கின்றால் அது உலமாக்கள் ஹராமாக்கி, அது திப்பிருக்கு பால் وإلا يمسه من ثديها وإنما اختلفوا في السعود به في حقرة والوجوب. அதிலே வேறுபாடு இருக்கு, அது குடிக்கிறதுல வேறங்கிறதுல. இது அத்தன்ஹி இமாம் இப்னு அப்துல் பர் போடுறி ஹுனாக லம்ஸுன் வ கம்ஸ், அதான் இப்ப வாசிக்கிறேன். அப்ப இதால முதலாவது வரைக்கும் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் ஃபத்வா என்னது? பால் குடிக்கும் சட்டம் தெரிஞ்ச உலமாக்கள் பேசுறாங்க. பால் குடிக்கும் சட்டத்தை தெரியாதவர்கள் தான் இல்லாத ஃபத்வா ஷேக் உபைகான் பேர்ல போட்டுனான். நான் இதை வாசித்தேன் என்றால் ஷேக் உபைகான் சொன்ன என்னது, ஜேர்னலிஸ்ட் ஆமல் குதுஸ் நியூஸ் பேப்பர்லையும் சில நியூஸ் பேப்பர்லையும் இதை பிரயாசமா எடுத்து விளக்குனாங்க. அதுக்குத்தான் ஷேக் உபைகான் அவங்களுக்கு மறுப்பை கொடுக்கிறான். நான் சொல்லாத வார்த்தை உள்ள பூத்திட்டானே என்னது, டிரைவருக்கும் சர்வெண்ட்டுக்கும். இப்ப இந்த டிரைவர் சர்வெண்ட கதை வச்சுத்தான் தமிழ் உலகம் விளையாட பார்க்கிறான். அது என்னத்துக்கு? உலமா சொன்ன அந்த நாட்டிலே பெண்மணிக்கு டிரைவிங்க்கு லைசன்ஸ் அதிகாரம் கொடுக்க மாட்டோம் சொன்னாங்க. என் காரணங்களே பாசாலாம் போட்டாங்க. உங்களோட காரணம் தக்கமான காரணங்கள். ஒரு பெண்மணி வீட்டால வெளியிறங்கினா அது வண்டியில எந்த நிலைப்பாடு நடக்கும். வண்டியில இறங்கினா ஒர்க் ஷாப் தேவைப்படும், ரிப்பேர் தேவைப்படும், பெட்ரோல் ஸ்டேஷன், அந்த எல்லாம் நிச்சயமாக அந்த 12க்கு மேல் விலைகளை எடுத்து காட்டுறாங்க. இதுக்கு பின்னாலேயும் இல்ல பெண்மணியை வீட்டில் இறக்க வேண்டும் ஆடுறான்னா அவன் அந்த பெண் அலங்காரத்தை நாசமாக்க வரான். எப்படி முதல்ல நீ உன்னுடைய வீட்டில அடைஞ்சிரி காரணம்டா உள்ளுக்கு அடைஞ்சிரி முதல் காலம் ஜாலியத்துல பெண் வெளியேறினவா வெளியேறின வேணும். இப்ப ஏனைய நாட்டுகள்ல பெண்மணி வெளியேறுங்கிறது சிம்பிள், தோணு வெளியிறங்குவார், கடைக்கு வெளியிறங்குவார், என்னத்துக்கும் வெளியிறங்குவார், வாக மனுஷனை பேச வெளியிறங்குவார், இதெல்லாம் சிம்பிள். அது இந்த நாட்டுல கிடையாது. ஏன்? இஸ்லாமிய அலங்காரத்தோட இஸ்லாமிய சட்டத்தோட வளர்ந்த நாடா இருந்த காரணத்தினால் இஸ்லாமிய பழக்க வழக்கில் வளர்ந்த குடும்பங்கள் இந்த பழக்கங்கள் இல்ல. அப்படி ஒரு சுத்தமான ஒரு சமூகம் இருக்கும் பொழுது அதுக்கு வெளிநாட்டால படிச்சுட்டு வந்தவர்களும் வெளிநாட்டுல நாட்டமாகின குடும்பங்களும் போராடுறாங்க, எங்களுக்கு பெண்மணிக்கு டிரைவிங் லைசன்ஸ் அனுமதித்தார். டிரைவிங் லைசன்ஸ் பிரச்சனை அவளுக்கு விட்டால வெளியே தெரியுது. அப்ப இன்னைக்கு அதுக்குதான் உலமாக சொல்லி இல்ல உனக்கு தான் நீ டிரைவருக்கு அனுமதித்தார். இப்ப டிரைவருக்கு அனுமதி கொடுத்த உலமாக்கள் அவள் தனிய போக வேண்டும் என்றல்ல, மகரமோட தான் போவிக்கு. ஏன் அவளுக்கு தனிய போது மகரமாகாது. இதை காட்டாமலுக்கு என்ன பேச வராங்க? மார்க்கம் பின்பற்றாத சமூகங்கள் அதே நாட்டிலே அதிலே இருக்க சில குடும்பங்கள் அவளுடைய பெண் குழந்தைகளை டிரைவரோட தனி அனுப்புவதை காட்டிதான் பேசுறாங்க. மார்க்கம் பின்பற்றும் குடும்பங்கள் அங்க மகரம் ஒன்றை வச்சு அவளுடைய தேவையை போறாங்க. மகரமான பெரிய ஆண்கள் அவங்க ஆபீஸ்ல இருக்கும், வேலையில இருக்கும், இவருக்கு படிக்க போவேணும்,
அவருடைய தேவையை பூர்ணம் மகரமோட டிரைவர் எடுத்துட்டு போற. இதுல என்ன டிரைவர் ஓட்டும் மகரமோட பெண்ணோடு வெளியே இறங்குமெண்டா தேவையை பூரணமாகுது, குறை கிடையாது. இதுதான் டிரைவருக்கு அனுமதி கொடுத்தது தவிர டிரைவரோட அவ பழக அவ தனியா போவ இது கூடமாக அனுமதி கொடுத்ததா? அப்ப இதை வச்சு பரியசமாக்கிறதுக்கு விளையாடுறான எவரை பற்றி உலமா சுன்னா பற்றி ஒன்று. ரெண்டாவது சாலிந்த ஹதீஸை பற்றி. சாலிந்த ஹதீஸ் உண்மை என்னது? முதல்ல சாலிந்த ஹதீஸ் அறியாதவர். சரி, அறிவிப்பா தொடர்பின் சரியா இருந்தாலும் அதுக்கு இதுக்கு மோதல் சொல்றாங்க, கசுல செல்லி இருக்க முடியாது சொல்றாங்க. ஆஷரத்தில் அவட காலத்திலே அவர் அதை நிலைநாட்டார். அலிபபி தாலிப் நிலைநாட்டார், நிலைநாட்டார், அத்தாயிப் நபி ரபா நிலைநாட்டுறாங்க. இப்ப இவங்க எல்லாம் நிலைநாட்டுறாங்க. இந்த சாலிந்த ஹதீஸ் நல்ல உறுதியை வந்து சாலிந்த ஹதீஸ் சொன்னதே சமூகம் விளங்கினது. இவரும் கேள்வி எவ்வளவு இருந்தால் இன்றைய இஸ்லாமிய சமூகங்கள்ல ஷேக் முகமது பின் இப்ராஹிம் பத்துவா கொடுத்தது, சில உலமாக்கள் நிலைநாட்டுறாங்க, எத்தனையோ இடத்துல நிலைநாட்டப்படுவது. நிலைநாட்டுற வழிமுறை என்னது? இஸ்லாமிய அளவுக்கோல்ல நிலைநாட்டு. ஏன் கேவலமான நோக்க வேணும்? அதனால உனக்கு நபிட சுண்ணத்தை மதிக்க வேணும், மதிப்பி கேவலமாக்க கேவலமாக்கு. ஆயிஷா கொடுத்ததும் கேவலமாவா? அலி இப்னு அபீ தாலிப் அப்படியா? ஸைத் இப்னு அபீ தாலிப் அப்படியா? அத்தா இப்னு அபீ ரபாஹ் அப்படியா? இந்த அனைத்து உலமாக்கள் அப்படியே இந்த உலமா சுன்னா வந்து சரி கண்டுட்டு போவாங்க. ஷேக் இப்னு தைமியா, இமாம் இப்னு கையம், இமாம் ஷௌகானி, இமாம் ஸனானி, இந்த உலமாக்கள் எல்லாருமே விளங்கல. ஏன் இவனுக்கு தேவை ஹதீஸ பிளேண்டே சொல்லி ஆட வேணும். என்னது அவன் என்ன நிரூபிக்க வர வேணும்? ஹதீஸ் ஆதாரபூர்வ சனதோட வந்தாலும் மோதுரண்டு காட்ட வேண்டியிருப்பான். நீ ஹதீஸோட மோதுறா ஹதீஸுக்கு மோதி இல்லை. 2 வருடம் வரமுந்தியிருக்க குழந்தைக்கு பால் ஊட்டும் சட்டமும் பருவம் அடைஞ்ச பின்னால பால் ஊட்டும் சட்டமும் ஒன்றா இஸ்லாத்துல இல்ல. கபீர் தனி பாடம் அவ்வளமா முஸ்லிமி குத்துபுல் ஃபிக்ஹ்ல படிக்கிறாங்க, வாசித்து காட்டுறாங்க, தெளிவு காட்ட தனி பாடம் போட்டுக்கிறாங்க. நீ அதை கொண்டு குழந்தைகளுக்கு பூத்தினா ஒன்றோ இந்த கிதாபுல வாசிச்சில்லைவா? வாசித்திருந்தாலும் கேவலமா தான் வாசிச்சிருப்பார். அவசியமாயிட்டார். நீ முதலாவது நபி மொழிய நபி வழியிலே எடு, அதுக்கு பின்னால்தான் இதுதான் நான் திருப்பி திருப்பி பிஜிட்ட கேட்டுக்கொள்றேன். நீ நபி வழி பேச வர வேணாம், நீ நபி வழிக்கு தெளிவும் தர வர வேணாம். உனக்கு நபி வழியும் தெரிஞ்சதில்லை, நபி மொழியும் அறிந்ததில்லை. பிடிச்சா நாசமாக்குவி, பேசினா கேவலமாக்குவி. நீ உன்னோட பாட்டில் தனி மனித வழிபாட்டுல வாழ்க்கை. இதைத்தான் திருப்பி திருப்பி பிஜே இருக்க வழிகளை நான் சொல்லிக்கொள்ளேன். நபி மொழியில கையடிக்க வேணாம், நபி வழி பேச வர வேணாம். நபி வழியை மதிச்சவன், நபி வழியை தெரிஞ்சவன் தான் அதை பேசவன் விளக்கம் காட்டுறது. இத்தனை 50 சுன்னா சொல்றான். சாலிந்த ஹதீஸை கேவலமாக்க வந்தாங்க. சாலிந்த ஹதீஸ் என்னது? அதிலே சாலிமுக்கு பால் ஊற்றும் என்று சொன்னது. அதை அந்த சஹாபாக்கள் எப்படி கேவலமாக்கி செய்கிறது? இவர் ஒரு பிக்சர் சினிமா காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். உலமாக்கள சட்டம் இருக்க பின் பருவம் அடைஞ்ச பின்னாருக்கு எப்படி பால் ஊட்ட வேணும்? கோப்பையில கொடுத்து ஊட்ட வேண்டும். சட்டம் தெளிவா உலமாக்கள் ஹராமத்தை சதிய காட்டுறதோ மாக்கத்தை காட்டுறதோ ஹராமன்னு சொல்லி இதுதான் கொடுக்கணும். இந்த சட்டம் இருந்த பின் இவர் எப்படி கேட்கிறார்? அப்ப மாக்கத்துல பேசி அது பாலை குடிக்கவா? இப்ப இதெல்லாம் கேவலமா? நாங்க பர்தானையும் சமூகமா இருந்து இதுக்கு அனுமதி கொடுக்குமா அன்றெல்லாம் கேட்டு மத்த அந்த ஏதோ நியூஸ் பேப்பர்ல கேட்டானாம் அவளும் இவளும் எனக்கு நான் என் சொந்த குழந்தைக்கு 2 வருஷத்துக்கு பின்னால மறைச்சதை நான் அந்நிய ஃபாரினருக்கா காட்டவா? இதெல்லாம் இத பரிகாசங்கள் எதுக்கு? ரசூலுல்லாஹ் ஹதீஸுக்கும் சத்தியத்தை கற்றுக்கும். முதலாவினர் அறிந்ததில்லை. இது இஸ்லாமிய சட்டங்கள் ஒரு சட்டம். பருவம் வயது அடைஞ்ச பின்னர் ஒருத்தருக்கு பால் குடிக்கும் சட்டம். இர்தாஉல் கபீர் பெரியவங்களுக்கு பால் ஊற்றும் சட்டம் என்று பாடத்துல பேர். அல்ல, குழந்தையை பால் குடிக்கும் சட்டம் அல்ல. குழந்தைய சட்டத்தோட கூட்டினாட எவ்வளவு பெரிய மடையன். குழந்தைகளுடைய சட்டமும் பெரியவர்களுடைய சட்டமும் ஒன்றல்ல. பெரியவர்களுடைய சட்டம் என்னது? அவனுடைய நிலைப்பாடு வீட்டுல வளர்ந்துட்டான். ஆனால் உங்களோட வீட்டுல வளர்ந்துட்டான், பறவை தடைஞ்சிட்டது, பழகுறான், போறான், வாரான். இவனுக்கு